7. ஆதித்ய ஹிருதயமும் ராம ஹிருதயமும். பாவமே மொத்தமாக ஒருருவம் எடுத்து வந்தவன் போல விளங்கிய ராவணனை ராமர் அழிக்க நினைத்த போது அவனை சுலபத்தில் வெல்ல முடியவில்லை. அஸ்திரங்களுக்கு எதிர் அஸ்திரங்கள், பலத்திற்கு பலம், தவ சக்திக்கு எதிர் தவ சக்தி. முக்கோடி வாழ்நாள், சங்கரன் கொடுத்த சந்திரஹாசம் என்ற வாள் என்று இவை எல்லாமாகச் சேர வெல்ல முடியாத எதிரியாக அவன் விளங்கினான். அன்னையின் நினைவு அருளும் உயிர்ச்சக்தி என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் அகஸ்திய மாமுனிவர் ராமர் எதிரே தோன்றினார். ஆதித்ய ஹிருதயம் என்னும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை உபதேசித்து அருளினார். ஆதித்ய ஹிருதயம் சூரியனை குறித்த ஒரு துதி. இது விசேஷ மந்திரங்கள் அடங்கிய ஒன்று. ராமர் இதை ஓதி ராவணனை எதிர்கொண்டார். ராவணன் மீது பலம் பொருந்திய பாணங்கள் பாய்ந்தாலும் அவன் சமாளித்து மீண்டும் மீண்டும் எழுவதைக் கண்டார் ராமர். அருகில் இருந்த விபீஷணன் ராமரை குறிப்பாக பார்த்தார். விபீஷணன் ஏதோ சொல்ல விரும்புவதை தெரிந்து கொண்ட ராமர் விபீஷணனை அருகில் அழைத்தார். ராமரை நோக்கி விபீஷணன், ஐயனே, அன்னையை அனவரதமும் காமவசத்தால் நினைத்து கொண்டே இருக்கிறான் ராவணன். உலகத்திற்கே அருள்பாலிக்கும் அன்னையை அவன் இடைவிடாது அடிமனத்திலிருந்து நினைப்பதால் அடிமனத்து ஆசை என்று பேச்சு வழக்கில் சொல்லும்போது அடிமனதில் எழும் ஆசையின் சக்தியை குறிப்பிடப்படுகிறது. இயல்பாகவே நினைப்பவர் தம்மை காக்கும் அன்னையின் சக்தி அவனை காக்கிறது. ஆகவே அந்த ஆசையை முதலில் நீங்கள் அழித்தால் பின்னர் அவன் அழிந்து விடுவான் என்று ராவணனின் உயிர் ரகசியத்தை கூறினார். உடனே ராமர் ஒரு பாணத்தை எடுத்து அவன் நாபியை நோக்கி அடித்தார். அடிவயிற்றில் இருந்த அன்னை நினைவு போனவுடன் அது ராவணன் மரணத்திற்கு வழிவகுத்தது. அடுத்து 10 பாணங்களால் 10 தலைகளையும் 20 பாணங்களால் 20 கைகளையும் அறுத்து தள்ளினார் ராமர். ஆக 31 பாணங்களை ராமர் செலுத்தி ராவணனை அழித்ததை துளசிதாசர் அழகாக அரக்கன் அழிவின் இரகசிய விளக்கமாக ராமசரித மானசத்தில் கூறுகிறார். ஆதித்ய ஹிருதயம் தரும் பலன்கள். இப்படி பலம் பொருந்திய எதிரியை அழிக்க வழிவகுத்தது ஆதித்ய ஹிருதயம். எதிரி அழிய தகுந்த உபாயங்களை தானே கண்டுபிடித்து அழிக்கும் மந்திரம் ஆதித்ய ஹிருதயம். இருளாகிய ராவண பாவத்தை ஒளியாகிய ராம அறம் அழித்ததை கம்பன் கூறிய படி அறம் வெல்லும், பாவம் தோற்கும். ஆதித்ய ஹிருதயம் செய்ததில் ஆச்சரியம் இல்லை, அதன் பணியே அதுதான். ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் ஓதினால் பெரும் பயன் பெறலாம் என மகான்களும் ஞானிகளும் காலம் காலமாக கூறி வருகின்றனர். ததோ யுத்த பரிசிராந்தம் என்று தொடங்கி ஷுரகண மத்தியகதோ வசஸ்த்வரேதி என்று முடிவு வரையில் 31 சுலோகங்களை கொண்ட இது எவ்வளவு மகிமை பொருந்தியது என்பதை அதிலேயே காணலாம். 1. ஆதித்ய ஹிருதயம் புண்ணிய மயமான ஆதித்ய ஹிருதயம். 2. சர்வ சத்ரு விநாசனம், அனைத்து எதிரிகளையும் அழிக்க வல்லது. 3. ஜயாவகம், வெற்றி தருவது. 4. அக்ஷயம் பரமம் சிவம், அழிவற்ற உயர் மங்களத்தை தருவது. 5. சர்வ மங்கள மாங்கல்யம், எல்லா நலன்களையும் தருவது. 6. சர்வ பாப பிரணாசனம், அனைத்து பாவங்களையும் போக்குவது. 7. சிந்தா சோக பிரசமனம், பர் துயரறு சிந்தனைகளை போக்கவல்லது. 8. ஆயுர்வர்த்தனம் உத்தமம், நீண்ட ஆயுளை தரவல்லது. ஆக இவை அனைத்தையும் அளிக்கும் ஆதித்ய ஹிருதயத்தில் 6 முதல் 14 சுலோகம் முடிய இரகசிய மந்திரங்கள் உள்ளன. பிறகு சூரிய துதி இடம்பெறுகிறது. ஆக இந்த அரிய சில நிமிடங்களில் சொல்லி முடிக்கக்கூடிய சிறிய ஆதித்ய ஹிருதயத்தை அனைவரும் சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து நலங்களையும் பெறலாம் என்பது உறுதி. ராம ஹிருதயம். இது இப்படி இருக்க பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் உதிக்க அதை பரமசிவனிடம் நேரடியாகவே கேட்டுவிடுகிறார். ராமர் பரம புருஷன் என்றால் அவர் சீதைக்காக ஏன் வருந்தி புலம்பினார்? அவருக்கு தான் யார் என்பது உண்மையில் தெரியவில்லை என்றால் அவரும் மற்றவர்களைப் போலத்தானே. அப்படி இருக்கையில் எல்லோரும் அவரை வழிபடுவது ஏன்? தேவியின் இந்த அழகிய கேள்விக்கு விளக்கமாக அற்புதமான ராம ஹிருதய ரகசியத்தை பரமசிவன் பார்வதிக்கு விளக்குகிறார். அத்தியாத்ம ராமாயணத்தில் முதல் சர்க்கத்தில் வரும் ராம ஹிருதயம் முக்கியமான 10 சுலோகங்களைக் கொண்டது. ராமர் தனது ரகசியத்தை அனுமனுக்கு தானே விளக்கியதை பரமசிவன் விரிவாக எடுத்து கூறும் பகுதி இது. அதன் சுருக்கம் இதுதான். ஆகாயத்தை 3 பார்வைகளால் பார்க்கலாம். 1. பரந்து திறந்திருக்கும் எல்லையற்ற ஆகாயம். 2. ஒரு ஏரியின் மேலே விளங்கி அந்த ஏரியின் பரப்பளவால் அந்த ஏரியின் எல்லைக்குட்பட்டதாக ஆகி விடும் ஆகாயம். 3.
ஏரி நீரில் பிரதிபலித்து தண்ணீரின் எல்லைக்குட்பட்டதான ஆகாயம். இந்த 3 பகுதிகளாக ஒருவன் ஆகாயத்தை காணலாம். இது போலவே பிரக்ஞை என்பது 3 பிரிவுகளை கொண்டது. 1. எல்லையற்ற அனைத்து அறிவையும் உள்ளடக்கிய எல்லையற்ற பிரக்ஞை. 2. உயர்நில பிரக்ஞை. 3. தனிப்பட்ட ஆத்மாவிற்குள் அடங்கியுள்ள பிரக்ஞை. அறிவு 2 வகைப்படும். 1. குழப்பமும் தவிப்புமான அறிவு. 2. உண்மை பிரக்ஞையால் வழிகாட்டப்படும் அறிவு. தனது எல்லைக்குட்பட்ட அறிவால் செல்வாக்குக்கு உட்படுத்தப்படும் அறிவு குழப்பமயமானது, தவறானது. இப்படிப்பட்ட அறிவுடையவன் தானே அனைத்தையும் செய்வதாக எண்ணிக்கொள்கிறான். பிரதிபலிக்கப்பட்ட எல்லைக்குட்பட்ட அறிவு ஆன்மீக உணர்வு அற்ற அல்லது மாயை என்று சொல்லப்படும் அறிவு. நமது தீர்மானங்களையும் முடிவுகளையும் பெருமளவில் பாதிக்கவே அது தவறாக போகிறது. தத்வமசி என்ற மகாவாக்கியம் ஜீவாத்மா பரமாத்வை சேரும் உண்மை அறிவை தருகிறது. இப்போது நான் சொன்னபடி அனைத்தையும் இப்படி தெளிவான அறிவை அடையும் போது என்னுடன் ஒன்றுகிறான். இதை அறியாமல் தன் வழியில் செல்லும் ஒருவனுக்கு இந்த உபர்ஞானம் கிட்டுவதில்லை. ஓ ஹனுமானே, உன்னிடம் விளக்கிய இதுவே எனது உள்ளார்ந்த ரகசியம். இந்திரனை விடச் செல்வத்தில் உயர்ந்தவனாக இருந்தாலும் என் பக்தனாக இல்லாத ஒருவனுக்கு இதை ஒருபோதும் சொல்லாதே. பார்வதியை நோக்கிய பரமசிவன் ராமரே விளக்கிய அவரது இந்த ரகசியத்தை. ராம ஹிருதயத்தை எவன் ஒருவன் தினமும் பக்தியுடன் துதிக்கிறானோ அவன் பந்தங்களிலிருந்து விடுபடுவான். எந்த கொடிய பாவங்கள் செய்தாலும் சிவனார் பாவங்களின் பட்டியலையும் சொல்கிறார். அவை ராம ஹிருதயத்தைச் சொன்னால் அனைவராலும் போற்றப்பட்டு பிரமலோகத்தை அடைவது உறுதி என்கிறார். ராமனே எல்லையற்ற பரம்பொருள் என்பதை அத்தியாத்ம ராமாயணம் முதல் சர்க்கத்தின் 59 சுலோகங்களில் விளக்கி முடித்து விடுகிறது. பரம்பொருள் தன்னை பூமியில் கட்டுப்படுத்தி கொண்ட விதத்தையும் அது விளக்குகிறது. அவதார ரகசியத்தையும் புரிய வைக்கிறது. ஆதித்ய ஹிருதயத்தையும் ராம ஹிருதயத்தையும் பக்தியுடன் சொல்லுவோர் இக பர சௌபாகியம் அடைவதை அகஸ்தியரும் ராமரும் பரமசிவனுமே விளக்கும் போது நமக்கு அதை பெறும் எளிய வழி தெரிந்து விடுகிறது. அவற்றைச் சொல்ல வேண்டுவது ஒன்றுதான் நமது எளிய கடமையாகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.